வணக்கம். ஜி நியூஸ் தமிழ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. பஞ்சேட்டியில் ரூபாய் 49 கோடி செலவில் கட்டப்படும் பொன்னேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாக பணிகளை துரை சந்திரசேகர் எம்எல்ஏ பார்வையிட்டார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம், மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம், சார்பு நீதிமன்றம், கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றம் என மொத்தம் 6 நீதிமன்றங்கள் இயங்கி வருகின்றன. ஆனால் ஒவ்வொரு நீதிமன்றத்திற்கும் வந்து செல்வதற்கு பல்வேறு வகையான பிரச்சனைகள் உள்ளது. குறிப்பாக இடவசதி, வாகனங்கள் நிறுத்தக்கூடிய வசதி உள்ளிட்டவை இல்லாமல் இந்த நீதிமன்றங்கள் வாடகை கட்டிடத்தில் இயங்கி வருகிறது. இதனால் வழக்கறிஞர்கள், காவலர்கள், நீதிபதிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர்கள் பல்வேறு வகையான இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். எனவே சென்னை கும்மிடிப்பூண்டி தேசிய நெடுஞ்சாலையில் பஞ்சேட்டியில் 6.35 ஏக்கர் பரப்பளவில் ஒருங்கிணைந்த நீதிமன்றங்கள் கட்டுவதற்காக இடம் தேர்வு செய்யப்பட்டது. இதற்கு ரூபாய் 49.28 கோடி நிதி ஒதுக்கப்பட்டது. எனவே 4 மாடிகளுடன் 6 நீதிமன்றங்களுக்கான கட்டிடம் கட்டுவதற்கு திட்டமிடப்பட்டது. எனவே இப்பணியை 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கட்டுமான பணி துவக்கி வைக்கப்பட்டது. இப்பணிகளை 18 மாதங்களில் நிறைவேற்ற வேண்டும். இந்த ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் ஏடிஎம் மையம், தபால் நிலையம், கேன்டீன், ஓய்வறை, கழிவறை வசதி, வாகன நிறுத்தும் இடம், நீதிமன்ற வளாகத்தை சுற்றிலும் அகலமான சாலை வசதி உள்ளிட்ட போக்குவரத்து வசதிகளுடன் இப்பணி தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் பொன்னேரி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் வழக்கறிஞருமான துரை சந்திரசேகர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாக கட்டுமான பணிகளை திடீரென ஆய்வு செய்தார். மேலும் குறித்த காலத்தில் இந்த கட்டுமான பணிகளை சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் என அதிகாரிகளை அறிவுறுத்தினார். இந்நிகழ்ச்சியின் போது பொன்னேரி பொதுப்பணித்துறை உதவி செயற்பொறியாளர் கவிதா, உதவி பொறியாளர்கள் ஜெகதீஷ், தர்மதுரை, ஒப்பந்ததாரர் தீனதயாளன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் உடன் இருந்தனர். மிகவும் பழமை வாய்ந்த பொன்னேரி நீதிமன்றம் நீண்ட நாட்களுக்கு பிறகு மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் தளபதியுடைய ஆட்சியில் கோரிக்கை வைக்கப்பட்டு அதற்கான ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் கட்டுவதற்கு சுமார் 49.28 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு இந்த ஆட்சியில் கடந்த பிப்ரவரி மாதம் அதற்கான ஆணை வழங்கப்பட்டு பணிகள் துவங்கியிருக்கிறது. சுமார் 18 மாதங்கள் அளிக்கப்பட்ட இந்த பணிகள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வருகின்ற 6-7 மாதங்களுக்குள் நீதிமன்ற பணிகள் மாண்புமிகு உயர் நீதிமன்ற நீதிபதிகளால் கண்காணிக்கப்பட்டு பொதுப்பணித்துறை அதிகாரிகளால் பணி நடைபெற்று மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில மாதங்களில் முழு உருவம் பெற்று ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் சிறப்பாக முடிவடைகின்ற நிலையில் இந்த ஆட்சியில் இதை திறந்து வைத்து மக்கள் பயன்பாடு கொண்டு வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல பழைய நீதிமன்றங்களில் இருக்கின்ற சிரமங்களை பொதுமக்கள் நீண்ட காலமாக அனுபவித்து வருகின்ற காரணத்தினால் இந்த பணிகளை விரைந்து முடிக்க சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரருக்கு சட்டமன்ற உறுப்பினராக நான் சில அறிவுறுத்தியிருக்கிறேன். அவரும் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடித்துக் கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். ஆக நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள பணிகள் மாண்புமிகு நம்முடைய முதல்வர் ஆட்சியில் மிக சிறப்பாக பொன்னேரி சட்டமன்ற தொகுதியில் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.